ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பழனிச்சில் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கதிருக்கு சாப்பாடு போடுறதுக்காக ராஜு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதிர் வந்துட்டார். கரெக்டாக அந்த டைம் பார்த்து தங்கமயில் வந்து நான் சாப்பாடு போடுறேன்னு வராங்க. கோமதி அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. நீ ஏன் சாப்பாடு போடுற? ராஜு தான் இத்தனை நாள் அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா, அவள் போடுவா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவள் சின்ன பொண்ணு காலேஜ் போகிறா, அவளுக்கு என்ன தெரியும், நான் பரிமாறுறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ போய் பாடு, காலைல 4 மணிக்கு எழுந்துச்சி திருவெல்லாம் அடித்து கோலம் போடல, எல்லாத்துலேயும் குறுக்க வந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏத்த அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன், நீ நேரத்தோட போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் போனோடனே நீ சாப்பாடு போட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு போய் பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரை காதில் கேட்டால் வந்துடுவா, நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு போகிறேன் சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு கதிர் கேட்குறாரு. இன்றைக்கி அக்கா வந்து மாமா கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க, அதை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருந்தார், அதோட விட்டுருக்கலாம், நீ ஒரு நாள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை கேட்க உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னு ராஜு சொல்கிறாங்க. அவர் அம்மா தான் கடை பக்கமே வர விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ராஜு இருந்துட்டு இதே தான் அத்தையும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் எப்போவுமே இப்படி தானே பேசியே வந்து அம்மா இரிட்டேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. அவர் பேசி கொள்கிறாரு, நீ பேசாமலே கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. ரூமில் போய் தங்கமயில் வந்து அழுதுட்டுருக்காங்க. சத்தம் கேட்டு சரணச்சு ஏன் நேரத்துக்கு எஞ்சி சிரிச்சிட்ருக்கேன்னு கேட்குறாரு. நான் அழுதுட்டுருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏன் அழற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அத்தை என்ன திட்டாங்க, கதிர் தம்பி சாப்பிட்லன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்களா, அதனால தான் சாப்பாடு போட போனேன், அதுக்கு அவங்க என்ன திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. நீ தப்பாக புரிஞ்சுட்ட, அம்மா அப்படிலாம் பேச மாட்டாங்க, உங்ககிட்ட மட்டும் இல்லை ராஜுக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கூட இப்படி தான் பேசுவாங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரவன் சொல்கிறாரு. என்னால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது, என்னை யாராவது திட்டினா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஓவராக சீன் போடுறாங்க. சரிப்பாடு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. மறுநாள் வந்து பாண்டியன் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. பழனி வந்து பேப்பர் கொடுங்க மாமா கேட்குறாரு. நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லவும் கதிர் இருந்துட்டு ஏமாம்மா இந்த காலத்தில் யாராவது பேப்பர் படிப்பாங்களா, வயசானவங்க தான் படிப்பாங்க, இப்போ தான் ஃபோன்லேயே எல்லா அப்டேட் நியூஸும் வந்துடுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதுக்கும் தங்கமயில் குறுக்க வராங்க. அதுக்குன்னு மாமா போய் வயசானவங்களாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பழனி இருந்துட்டு விடுமா, அவங்க அப்பாவை தானே வந்து அவன் கிண்டல் பண்ணா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அடுத்து பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து ராஜு டியூஷன் நடத்துகிறத வந்து பாண்டியன் கிட்டே போட்டு கொடுத்துறாங்க தங்கமயில். கோமதி ராஜு எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோட பாண்டியன் வந்து அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. எப்படி டியூஷன் ஆரம்பிச்சது என்கிட்ட சொல்லாமல் செய்யலாம், என்கிட்ட நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை செய்யலாமா வேணாமா கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மாமா அத்தைக்கிட்ட சொல்லலாம் தான் நினச்சேன் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. அப்போ நீ இனிமேல் உன் அத்தையை கேட்ட எல்லா முடிவும் எடுத்துக்கோப்பா, என் முடிவு இனிமேல் உனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாரு. கதிர் இருந்துட்டு இப்போ யார் என்ன தப்பு பண்ணாங்க, டியூஷன் தானே எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் நீ உன் வாயை மூடிட்டு இருந்தா, நீ தான் தோன்றித்தனமாக இருக்க, அதே மாதிரி எல்லாருமே இருந்தால் குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிர்கிட்ட சத்தம் போடுறாரு. கோமதி ராஜு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.